அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். இந்த மாதம் கர்த்தர் அவர் என்ன இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10, 11, 12வது வசனத்தை நாம் பார்க்கலாம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடை முழுக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இங்க தேவ வார்த்தை சொல்லுகிறது 1 சாமுவேல் 7:10-12. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களை வழிநடத்தினார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் இறங்கின போது கர்த்தர் வானத்திலிருந்து இடி முழக்கங்களை உண்டாக்கி அவங்களை கலங்கடித்தார். அவர்கள் முறியடித்து பட்டு விழுந்தார்கள். வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து போய் இவங்களும் முறியடிக்கிறாங்க, வின் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த சாமுவேல் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, ஒரு கல்லை தூணா நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்டார், இது வரைக்கும் எங்களை நடத்தினார், இது வரைக்கும் எங்களை காத்துட்டார், இது வரைக்கும் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார், இது வரைக்கும் எங்களை நடத்தி வந்தார். இப்படி சொல்லிட்டே போலாம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, முதலாவது பாயிண்ட்ஸ் என்னன்னா, அவர் பண்ற இந்த காரியத்துல அவர் உதவி செய்ததை மறக்காம நினைச்சு சொல்றாங்க. அவர் செய்த உதவிய மறக்காமல் நினைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு காலமா கர்த்தர் நம்மள நடத்தாமையா, காப்பாத்தாமையா, போஷிக்காமையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்க, இது வரைக்கும் நம்மள காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் செய்த நன்மைகளை மறக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். ரெண்டாவது, அவர் இதை இன்னும் அழகா தெளிவா சொல்றார். இந்த தூளை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இதுவரைக்கும் காத்தார் எங்களை அப்படின்னாக்கா நிச்சயமா காத்தவர் இனிமேலும் கைவிட மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை, இனிமேலும் அவர் தான் நமக்கு உதவி செய்வார் என்பதுதான் இந்த 2வது பாயிண்ட்ஸ்ல இருந்து கர்த்தருடைய ஆவி எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விசேஷமா நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவர் செய்த உதவிகளை மறக்க வேண்டாம். 2வது, இனிமேலும் அவர் தான் நமக்கு உதவி செய்வார், யாரும் கிடையாது. உதாரணத்துக்கு வசனங்கள் சங்கீத புஸ்தகம் 37:40, 72:12, 118:13 சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 37:40, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மாருடைய கைக்கு தப்பி வித்து ரட்சிப்பார். பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். அவரை தான் நம்பி இருக்கிறார். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரை தான் நம்பி இருக்கணும். ஏன்னா இந்த மாதமும் ஜூன் மாதமும் என்ன பண்ணிட்டாங்க, ஊரடங்க முழுசா போட்டாங்க. என்ன பண்ண போறோம்? இன்னும் என்ன நடக்க போகுது தேசத்துல, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கை குறிச்சு கேள்விக்குறி. இன்னும் வேலை ஸ்தலங்கள் இன்னும் 100% வேலை வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. 50% தான் நிறைய செய்ய சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. இன்னும் எத்தனையோ கம்பெனிங்க திறக்கப்படாம தான் இருக்கு. நம்முடைய சபைகள் திறக்கப்பட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி நிறைய சொல்லிட்டே போறோம். ஆனா பாருங்க, அதனால்தான் சொல்லப்படுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவங்க அவரை நம்பி இருக்கிறாங்க. நிச்சயமா நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடுகிறவர் இல்ல. நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். சங்கீத புஸ்தகம் 72:12 பார்க்கலாம்.
சங்கீத புஸ்தகம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியாலும் அவர் விடுவிப்பார். உதவி கிடைக்காதவனுக்கும் ஓப்பனா சொல்றேன், அவர் கூப்பிடுற யாருக்கும் நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரா, விடுவிப்பாரா. அவர் கூப்பிட்டா போதும், நிச்சயமா நமக்கு நன்மை செய்வார். சங்கீதம் 118:13 சொல்லப்படுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். பாருங்க, நாம விழும்படி எத்தனையோ பேர் நம்மளை கீழே தள்ளுறாங்க, தள்ளிவிட பாக்குறாங்க, நம்ம வாழ்க்கையை அழிக்க பாக்குறாங்க, நம்முடைய சூழ்நிலைய தள்ளிவிட பாக்குறாங்க, நம்மளை எல்லாவற்றையும் ஒதுக்க பாக்குறாங்க. ஆனா கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்னு சங்கீதக்காரன் தைரியமா சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகள், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் தலைப்பு, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அவர் செய்த உதவியை முதலாவது மறக்கக்கூடாது, 2வது அவர் நிச்சயமா செய்வார்னு நம்பிக்கையோடு இருக்கணும். ஏன்னா உதவிங்கிறது மனுஷனால இல்லை, அவன் செய்யற உதவிதான் வேஸ்ட். ஆனா கர்த்தர் செய்யற உதவி தான் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு வேத வசனமே சொல்லுது. பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 10:3 சங்கீதம் 108:12 நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 10:3 பார்க்கலாம். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பார்க்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமை எங்கே வைத்து விடுவீர்கள்? கர்த்தருடைய விசாரிப்பு நாள் வரும். அந்த விசாரிப்பு நாள்ல எங்க போவீங்க? யாருகிட்ட போய் நிற்பீங்க? எங்கேயும் போக முடியாது. உதவி பெறும்படி யாரிடத்துல போய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீத புஸ்தகம் 108 சங்கீதம் 12 சொல்லுகிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷன உதவி விருதா. அவர் தெளிவா சொல்றாரு சங்கீதக்கார், ஆண்டவரே எங்க கஷ்டத்துல எங்க இக்கத்துல நீங்க தான் உதவி செய்யணும், மனுஷன உதவினா ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனால சும்மா நம்ம காலத்துக்கு இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க யாருன்னா நமக்கு தருவாங்க நினைக்கிறத விட, ஏன்னா ஒரு சிலர் இவரை நம்பியிருப்பீங்க, ஒரு சிலர் அவரை நம்பியிருப்பீங்க, ஒரு சிலர் அவங்கள நம்பியிருப்பீங்க, ஒரு சிலர் இவங்களை நம்பியிருப்பீங்க. யாரும் நீங்க நம்ப வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:7-5 பாத்தீங்கன்னா, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவன் சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க பாக்குறோம், அவருடைய விசாரிப்பினால நம்ம யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாது, செய்ய முடியாது. அதனால இக்கட்டுல அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். மனுஷன உதவிலாம் ஒண்ணுமே இல்லைன்ற உதவிங்கிறது கர்த்தர்கிட்ட இருந்து வந்தாதான் உதவி. அதனால அவர் செய்யற உதவி என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது. ஏன்னா அவருடைய உதவியெல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது அவர் செய்த உதவியில நம்ம முதல்ல மறக்க கூடாது. அப்பதான் அடுத்த உதவி நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். அவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்துல 2 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்க்கலாம். முதலாவது அவருடைய உதவியை நம்ம மறக்கக்கூடாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 7:12 நம்ம பார்க்கிறோம். இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபெனேசர் என்று பெயரிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சாமுவேல் இந்த உதவிகளை நினைச்சு மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 12:24 நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்கிறார்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்ககிட்ட அவர் உங்களிடத்தில் அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செஞ்சிருக்கிறார், தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. நினைக்கணும். இப்ப வர பிரச்சனையை நம்ம பாக்குறத விட முதலாவது அவருக்கு நம்ம எவ்வளவு பெரிய அதிசயங்களாக நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கா நம்ம நினைச்சோம்னா, இப்ப வந்திருக்கிற பிரச்சனை ஒரு பெருசாவே தெரியாது. அது இயேசு கிறிஸ்துவால முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. நிச்சயமா அதிலே நமக்கு உதவி செய்வார் நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். அதுதான் இங்க சாமுவேல் சொல்றாரு. 7:12 அவர் உதவி செஞ்சாரு. உதவி செஞ்சத இது வரைக்கும் நம்மளை காப்பாத்தினாரு சொன்னார். அதே சாமுவேல் இங்க இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாரு? 12:24 1 சாமுவேல் 12:24 அவரை செஞ்ச மகிமையான காரியம் நினைச்சு பாருங்க, நினைவு கூறுங்க அப்படின்றார். அதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கனாலே நிச்சயமா இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறது அவ்வளவு அற்புதமா இருக்கும்.
உங்களுக்கே அந்த விசுவாசம் வரும். நீங்க பழச மறந்துட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் எவ்வளவு பெருசு, எவ்வளவு மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காது. மறந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய கையை ஏந்திட்டு இருக்கோம். உதவி உதவின்னு சொல்லி என்ன நடக்க போகுது, யார் தருவா, என்ன செய்வா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம சங்கீதம் 108 சங்கீதம் 12 பார்த்தோம், மனுஷன உதவி விருதான்னு சொல்லப்பட்டது. தயவு செய்து நமக்கு ஆண்டவர் செய்த உதவி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த மாதம் கர்த்தர் உதவி செய்கிற உதவி அற்புதமா இருக்கு. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் 37 தாவீது சவுலை பார்த்து தெளிவா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பெலிஸ்தர் அந்த கோலியாத் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கும் போது, நான் போய் அந்த கோலியாத்தை அடிக்கிறேன்னு சொல்லும் போது, நீ எப்படிப்பா அடிப்ப அப்படின்னு, நீ சிறுவனாச்சே அப்படின்னு சொல்லி தாவீத சவுல் கேட்கும் போது, அந்த தாவீது அழகா எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் 37 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் 37 நம்ம பார்க்கலாம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமா சொல்றாங்க பாருங்க. உங்களை யாருன்னா பார்த்து கேட்டாங்கன்னா, இந்த மாசம் எப்படி பாடி ஓட்டு போற காலத்தை, இந்த மாசம் என்னப்பா உனக்கு கிடைக்கும், நீ என்னப்பா பண்ண போற, குடும்பம் எப்படி நடத்த போறீங்கடா, ஒரே வார்த்தை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில செஞ்சிருக்காருங்க. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்னா அது அவர் தாங்க. அப்படி செஞ்ச கர்த்தர் இந்த மாதத்துல என்னங்க, அவர் ஒண்ணுமே கிடையாது. அவர் பார்வை இதெல்லாம் ஒண்ணுமே, நிச்சயமா இந்த மாதம் என்ன கர்த்தர் நடத்துவாருன்னு சொல்லி பாருங்க. அதனால அப்படி சொல்லும் போதுதான் அந்த சவுல் கிட்ட இருந்து வார்த்தை வருது. என்னன்னா, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பார். ஹல்லேலூயா. சாதாரணமா அந்த சிறுவன் சொல்றான், நினைச்சு சொல்றான். ஏங்க, நீ எப்படி, அவன் சவுல் கேட்கும் போது, நீ எப்படா நீ பெலிஸ்தனை கொண்டு போய், அவ்வளவு ஹைட் இருப்பான், அவ்வளவு பெரியவன், அவனை பார்த்து எல்லா தேசமும் பயப்படுது, நீ எப்படி பாடிப்பன்னு கேட்கும் போது ஓப்பனா சொல்ற, தெளிவா சொல்றார் தாவீது, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கை வாய்க்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தர் கைக்கும் தப்பி வைப்பாருன்னு சொல்றான். நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு, இப்ப மட்டும் விட்டுற வராரா? உடனே அங்க சவுல் சொல்றாரு, நிச்சயமா கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, இந்த மாதம் போன மாதம் இந்த மாதம் இல்ல, எல்லா மாதமும் என் கர்த்தர் நடத்துவார். எவ்வளவு பெரிய நன்மைகளை என் வாழ்க்கையில செஞ்சிருக்கு. இது மட்டுமா? ஆதியாகமம் புத்தகம் 22 அதிகாரம் 7-8 நம்ம பார்த்தோம்னா, அங்க தன் பிள்ளையே இல்லாத இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைய திரும்ப பலியா கேட்டாருன்றதுக்காக பலி கொடுக்க வரும்போது ஈசாக்கு அவங்க அப்பா ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், அப்பா, நான் இங்க விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தியும் இருக்கு, பலி கொடுக்க ஆடு எங்கப்பான்னு கேட்கிறாரு. ஆதியாகமம் 22:7-8 அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் தாமே அவருக்குரிய பலி அவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவருக்கு தெரியும், இதுவரையும் பார்த்து கொண்டவர் அவர்தானே. யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். யெகோவா ஈரேன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வாரு. இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டவர் இனிமே பார்க்க மாட்டாரா வாழ்க்கைய? இதுவரைக்கும் உனக்கு நன்மைகளை, உன் தேவைகளை பார்த்து கொண்டவர் இப்ப பார்க்க மாட்டாரா? எவ்வளவு ஓப்பனா அழகா சொல்றாரு. அதே போல ஆதியாகமம் புத்தகம் 32 அதிகாரம் 9-10 எடுத்து பாத்தீங்கன்னா, அங்கேயும் இப்போ ஒரு உதவி வேணும். யாருக்கு? யாக்கோபுக்கு ஒரு உதவி வேணும். என்னன்னா, தன் அண்ணன் தன்னை அழிக்க வருகிறான் என்று சொல்லும் போது யாக்கோபு ஒரு விஷயத்தை சொல்லிதான் அங்க சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 32 அதிகாரம் 9-10. ஆதியாகமம் புத்தகம் 32:9-10 பாருங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாழ்த்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்னுடைய சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோடும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனான் ஆனேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னை பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 32:9-10-11 இந்த 3 வசனங்களை பாத்தீங்கன்னா, யாக்கோபு அழகா சொல்றாரு. என்னன்னா, என் ஆபிரகாமின் தேவனே, எங்க ஈசாக்கின் தேவனே,
நீங்க என்ன பண்ணீங்க? நான் வெறும் கோலும் கையுமா இருந்தேன், என்னை இரு பரிவாரங்களோட ஆசீர்வதிச்சிருக்கீங்க, எனக்கு எல்லா நன்மை செஞ்சு திரும்பி என்னை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பன் வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதே போல எல்லாமே செஞ்சிருக்கீங்கப்பா. இப்போ என் அண்ணன் என்ன சாகடிச்சிடும், நான் பயப்படுறேன், அவன் கைக்கு என்ன தப்புவீங்கப்பான்னு கேட்கறான். முன்னாடி கர்த்தர் தன்னை காப்பாற்றின அந்த நன்றியை நினைச்சு சொல்றான், அதை உணர்றான். ஆண்டவர் தான் எங்களுக்கு உதவி செய்தார், அவர் தான் என்னை காப்பாத்தினார், அவர் தான் என்னை நடத்தினார், அவர் தான் எனக்கு தயவு காட்டினார், அவரால் தான் இன்னைக்கு நான் அந்த நிலையில் நல்லா இருக்கிறேன். இப்ப வந்திருக்கிற பிரச்சனை ஏமாத்திரம் அதையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா நினைச்சு சொல்றாரு. யாருக்கும் உங்க வாழ்க்கையில முதல்ல நினைக்க கத்துக்குங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துடாதீங்க. இந்த 1 சாமுவேல் 7:12 தலைப்பு அதுதான். இம்மட்டம் உதவின எபினேசர், இந்த இதுவரைக்கும் நம்மை காப்பாற்றி வந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றாரு அழகா. அதை சொல்லிட்டு மறுபடியும் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவர் செஞ்சதை நினைச்சு பாருங்க. முதல்ல நம்ம நினைக்க கத்துக்கணும். அவர் செய்த நன்மைகளை தயவு செய்து நினைங்க, மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் காப்பாத்தினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் உன்னை போஷித்தவர், இதுவரைக்கும் உன்னை ஆசீர்வித்தவர், இதுவரைக்கும் உன்னை விடுவித்தவர், இதுவரைக்கும் உன்னை தப்புவித்தவர், இதுவரைக்கும் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாற்றினவர். இந்த மாதம் விட்டுவாரா? இந்த மாதம் அவர் உதவி செய்கிற கர்த்தர். நீ போன மாதம் வரைக்கும் நடந்த எல்லா சமயம் நினைச்சு பாரு, கர்த்தர் நிச்சயமா இந்த மாசம் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், இனிமேலும் அவர் தான் நமக்கு உதவி செய்ய போகிறார். இந்த 2வது பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இங்க அவன் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, பலன் உள்ளவனுக்காகியும் சரி, பலன் அற்றவனுக்காகியும். அப்பா, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிறிய ஆளா இருந்தாலும் சரி, உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவனாலும் சரி, ஆனா உங்களுக்கு நீங்க உதவி செய்யறது உங்களுக்கு லேசான காரியம்ப்பா. நீங்க உதவி செஞ்சா அது லேசான காரியம், உங்களால முடியும்பா. எங்களுக்கு உதவி செய்ய உம்மை நம்பி நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு நீதான்பான்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு சிறிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம அவரை நம்பிட்டோம்னா நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். அதனாலதான் தாவீது தெளிவா சொன்னார், சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்பிவித்த என் கர்த்தர் இந்த பெலிஸ்தரின் கைக்கும் என்னை தப்பிவிப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் தான் உன்னை தப்பிவிக்கிறவர், அவர் தான் உன்னை காப்பாற்றுகிறவர், அவர் தான் உன்னை போஷிக்கிறவர், அவர் தான் உன்னை நடத்துகிறவர், அவர் தான் உனக்காக யாரும் செய்து முடிக்கிறவர், அவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் பாருங்க. கானானிய ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, கர்த்தருக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லை, அவ உலகத்தான், அவ கர்த்தருடைய பிள்ளையே இல்ல. கானானிய ஸ்திரீயை பத்தி நாய்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. ஏன்னா மாம்சத்தின் கிரியில் அவர்கள் வாழ்க்கையில இருக்கும். அப்படியாப்பட்டவ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறா. மத்தேயு 15:25 ஆண்டவரே உதவி செய்யப்பான்னு கேட்கிறா, உதவி செய்யப்பான்னு கேட்கிறா. ஆண்டவர் சொல்ற, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது சரியில்லைன்னு. அதுக்கும் தன்னை தாழ்த்தி அவர் சொல்றாங்க, நீதான் ஆண்டவரே, ஆனா எஜமான மேஜையிலிருந்து துணிக்கைகளை நாய்கள் தின்னுமென்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் அவன் மேலே இறக்கப்பட்டு அவருக்கு உதவி செய்யறார். தன்னை தாழ்த்தி கேட்கிறார், நீங்க தான் உதவி செய்ய முடியும், நீங்க தான் எஜமான், நீங்க தான் எல்லாமே அப்படின்னு தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கிறார். உதவிங்கிறது இங்க அங்கன்னு போகாம, இயேசு அப்படி சொல்லும் போது கூட அவ அது சோர்ந்து போகாம முறுமுறுக்காம அவ உடனே சொல்ற, ஆமாப்பா நீ தானப்பா அந்த எஜமான். அப்படி கொஞ்சம் அப்படி கீழே வருது, இந்த நாய்ங்க கூட துண்ணலப்பா, நிஜமான் சாப்பிட்டு கீழே வருது சாப்பிடலப்பா, நீங்க தான்ப்பா உதவி செய்ய முடியும், உங்க உதவிதான்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் இயேசுவையே நம்பி உதவி கேட்டபடினால ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுள்னு சொன்னார்.
நீ என்ன நம்பி வந்தாயோ அதை நான் உனக்கு செய்யறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், அவர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க வந்துட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, இந்த காணொலி மூலமா பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்ற காரியம், இயேசுவை மட்டுமே நம்பி அவரால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் நீங்க நம்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த காரியத்துல இயேசு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 24 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 22 இருந்து 24 வரைக்கும். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகரிடம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி கேட்கணும் கூட தெரியல. ஆண்டவரே உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். ஆண்டு சொன்னான், நீ விசுவாச்சா அவனுக்கு ஆகும்னு சொன்னான். அவன் உடனே அவன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா, உங்களால முடியும்ப்பா, நான் தெரியாம என்ன பேசியிருந்தேன் நான் மன்னிச்சு, ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு முதலாவது உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசத்தை கூட நீங்கும்படிக்காக அவரிடத்துல உதவி கேட்கிறான். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க அவரை விசுவாசிக்க இருப்பீங்கன்னா, அவருக்குள்ள நீங்க முழுசா நம்பிக்கை உள்ளவங்களா இல்லாம இருப்பீங்கன்னா, இந்த தகப்பனை போல கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாசம் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவிசுவாசம் நீங்க உதவி செய்வாரு, உங்க வாழ்க்கைக்கும் உதவி செய்வார். உடனே கர்த்தர் அந்த பிள்ளையின் விடுதலையை அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தோட நம்ம விட்டு போயிடும். கேளுங்க, பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க ஆண்டவர் மறுதளிச்சிருந்தீங்கன்னா, முறுமுறுத்தீங்கன்னா, தைரியமா கேளுங்க, ஆண்டவரே தெரியாம பேசிட்டேன், தெரியாம நடந்துட்டோம்பா, இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி கேளுங்க. உங்க அவிசுவாசத்தை நீக்கி உங்களுக்குள்ள விசுவாசத்தையும் தந்து உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற உதவி அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:26 2 கொரிந்தியர் 6:2 எவ்வளவு அழகான ஒரு வசனங்கள் பாருங்க. ரோமர் புத்தகம் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதுதாங்க நம்ம பார்த்தோம். அந்த தகப்பன்கிட்ட அவன் என்ன வேண்டணும்னு அவனுக்கு தெரியல. இது ஆகிலே செய்யக்கூடுமான உதவி செய்யன்னு கேட்டான். ஆண்டு சொன்ன விசுவாசிக்க மூலமா ஆகும், விசுவாசம் எல்லாம் கூடுன்னு சொன்னாரு. அவன் உடனே ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசம் நீங்க இப்படி உதவி செய்யப்பான்னு கேட்டான். ஏன்னா நமக்கே என்ன வேண்டணும் என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கிட்டோம், எனக்கு உதவி செய்யுங்க, ஒரே வார்த்தை எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளுங்க போ. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனம் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி. நமக்கு என்ன நம்ம என்ன கேட்கணும் கூட சில சமயம் தெரிய மாட்டேது. நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்ணணும் ஏது செய்யணும் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும் கூட தெரிய மாட்டேங்குது. நீங்க எதுவுமே செய்ய வேணாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளுங்க, எனக்கு தெரியலப்பா எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளுங்க. நமக்காக ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பெருமூச்சிலோடு வேண்டுதல் செய்கிறார் இருக்கிறார். அவர் தேவனோடு நிச்சயம் நமக்காக வேண்டுதல் செய்வார். இந்த உதவி கூட அவர் செய்யறார் பாருங்க. யாருக்கு கிடைக்கும்? என்ன கேட்கணும் கூட தெரியல, கேட்கறத விட நமக்காக அவர் உதவி செய்யும்படியா நமக்காக அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். வேண்டுதல் கூட நமக்காக அவர் செய்யறார். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிற கர்த்தர். 2 கொரிந்தியர் புத்தகம் 6:2 சொல்றார் பாருங்க, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு சரி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்ய என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது ரட்சணை நாள். நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்காருங்க. அனுக்கிரக காலம், நான் ரட்சணை நாள், அந்த நாள் இப்பவே வந்து இருக்குது. நீங்க கேளுங்க, உதவி கேளுங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய போறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பவுல் தெளிவா சொல்லுகிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு சரி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்ய என்று சொல்லி இருக்கிறாரே. நிச்சயமா சொல்றேன், அனுக்கிரக நாள், அவர் செய்ய உதவி செய்ய போகிற காலம் இது. ரட்சணை நாள், உன்னை விடுவிக்க போகிற காலம் இது, உன் வாழ்க்கைக்கு விடுதலை வர போகிற காலம் இது. அதுதான் இப்ப வந்திருக்கு. நீங்க உதவி கேளுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு.
உன் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு, உன் வீட்டுக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு, உனக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு, உன் கணவனுக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு, உன் சொந்த பந்தங்களை விடுவிக்க போகிறார், உன் வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்த விடுதலை அவர் தரப்போகிறார். ஏன்னா இது ரட்சணை நாள், அனுக்கிரக நாள் வந்திருக்கு. இதுதான் உதவியின் காலம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உதவி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய போகிற காலம். உதவி செய்யப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் பாருங்க. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ தூதருக்கு கூட உதவியா கை கொடுக்காம ஆபிரகாம் சந்ததியா இருக்கிற நமக்கு அவர் உதவி செய்தாராம். அதனால நமக்கு அவர் சகோதரன் ஆகணுன்றதுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாராம். அதனால அவர் சொல்றாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நமக்கு சோதிக்க உதவி செய்வார், நம்முடைய சோதனை உதவி செய்வார். நீங்க கேளுங்க, உதவி கேளுங்க. இது ரட்சணை நாள், இது அனுக்கிரக வருஷம். இது கவலைப்படாதீங்க. அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக மாதம், ரட்சணை நாள், ரட்சணை வருஷம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஓப்பனாவே சொல்றேன், இதுவரைக்கும் உங்களை காத்த தெய்வம், இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் இனிமேல் செய்யாமல் இருப்பது எப்படி? உனக்கு கேட்க தெரியலாலும் உனக்காக அவர் கேட்க தயாரா இருக்கிறார், உனக்காக அவர் கேட்டு வாங்கி தர தயாரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளுங்க. இந்த மாதம் உதவி செய்கிற மாதமா இயேசு கிறிஸ்து இந்த மாதத்துல உங்க எல்லாருக்கும் உதவி செய்ய போகிறார். இதை உதவி செய்கிற மாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் அவருடைய உதவி பெற்று அவருக்கு சாட்சியா நிற்கும்படி நான் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாளே அவர்களுக்கு நீர் இடைப்பட்டு அவருடைய அப்பா எந்த உதவி அவர்கள் எதிர்பார்த்து இருந்தாலும் அப்பா பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பல நற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இதோ உதவி நாடி வந்திருக்காங்கப்பா, உதவி நோக்கி பார்க்கிறாங்க ஏசப்பா, உதவி வேணும்னு வந்திருக்கிறாங்க இயேசுவே. அவர்களுக்கு நீ உதவி செய்யும்படி உம்முடைய நாமத்தை முன்னிட்டு இந்த அடியனை தாழ்த்தி வேண்டுகிறேன். ஆசீர்வதியும் கூட இருங்கப்பா. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.